வணக்கம். பார்ட் 1ல் வந்து ஒரு பேண்ட் வந்து பென்சில் ஃபிட் பேண்ட் ஃப்ரீ சைஸினுடைய பெரிய இடுப்பு 44 இன்ச் இடுப்பில் பென்சில் ஃபிட் பேண்ட்டுடைய ஃப்ரண்ட் பாகம் எப்படி கட் பண்ணுதுங்கிறத பார்த்தோம். இப்போ அதனுடைய பேக் வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறோம், அதனுடைய டீட்டெயில்ஸ் என்ன, எந்த மாதிரியான வழிமுறைகள், சின்ன சின்ன சேஞ்சஸ்கள்லாம் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற முழு விளக்கத்தோடு மீண்டும் ஒரு 44 சைஸ் பேண்ட் வந்து அதனுடைய பேக் எப்படி கட்டிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி. இந்த பேக் கட் பண்ணுறோம். 1/4 இன்ச்சு இப்படி கிராஸு, அதே மாதிரி இதுலேயும் கிராஸு, சீட்டினுடைய இடம், இந்த தொடையினுடைய இடம், இங்கே ஸ்ட்ரெயிட்டாக கரெக்டாக எடுத்துக்கணும். இங்கே வந்து இந்த கிராஸிங்கில் இந்த ஸ்டிச்சிங் பிடிக்கிற அளவுக்கு இந்த சீட்டில் 12 ஒரு பாகம் வச்ச இடத்துல இருந்து இப்படி கிராஸ் எடுக்கணும். இதுதான் அந்த ஷேப்பினுடைய வாட்டம். இங்கே ஸ்டிச்சிங்க்கு 3/4 இன்ச்சு அப்படியே தள்ளி அந்த பாயிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தொடையினுடைய லூஸ் நமக்கு வந்து 30 இன்ச்சு ரெடி வேணும். இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோம்னா 14.25 இருக்குது. 1/2 இன்ச்சு சேர்த்து 14.25 வச்சுட்டு 1/4 இன்ச்சு வந்து அந்த பக்கம் ப்ளஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி இந்த சைடு ஸ்ட்ரெயிட் மார்க்கு, இதில் இந்த சைடு ஸ்ட்ரெயிட் மார்க்கு, இதில் இந்த சைடு ஸ்ட்ரெயிட் மார்க்கு. இந்த பேலன்ஸ் கட்டிங் போட்டதுனால 1/2 இன்ச்சு இந்த பக்கம் தள்ளி வைக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து 1/2 இன்ச்சு தள்ளி வைக்கணும். இப்போ சைடில் நீங்கள் நெடுங்கால் பக்கம் இந்த மார்க் இப்படி பண்ணணும். இந்த ஷேப் இங்கேருந்து இப்படியே கொண்டு போயிடணும். இந்த ஷேப் வந்து அப்படியே வந்து இந்த சீட் இடத்துக்கு இந்த கிராஸிங்கை அப்படியே கொண்டு போகணும். அந்த ஷேப்பை வந்து தன்னிலையில் நீங்கள் அப்படியே கொண்டு போய்க்கலாம். தன்னிலையில் கொண்டு போகணும். ரொம்ப வந்து கிராஸ் பண்ணாமல் இப்படி இந்த ஷேப் அப்படி எடுத்துக்கணும். இந்த 2 லைனுக்கும் சென்டரில் சைடுடைய இடமா எடுத்துக்கணும். இப்போ இந்த சைடு வந்து 3/4 இன்ச்சு வைக்கணும். 1.25 இன்ச்சு வைக்கிறத இந்த சைடு 3/4 இன்ச்சு வைக்கணும். ஏன்னா இந்த சைடில் 1/2 இன்ச்சு எடுத்ததுனால இந்த சைடு 3/4 இன்ச்சு, இங்கேருந்து 1 இன்ச்சு போதும். இந்த 1 இன்ச்சுக்கு இந்த லைனை எடுத்துக்கணும். இந்த இடத்துல அந்த ஷேப் கணக்கு பண்ணி அதை லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ தொடையினுடைய லூஸ் 30 இன்ச்சு அளந்து வச்சிடணும். அங்கே ஸ்டிச்சிங் கழிச்சிட்றோம், இங்கேயும் கழிச்சிட்றோம். 13.5, 30 இன்ச்சு இங்கே, 13.5 இங்கே இருக்குது. ஸ்டிச்சிங் இங்கே சரியாக இருக்குது. ஸோ இப்போ கரெக்டாக வந்து ஜாயிண்ட் இல்லாமல் கிடச்சிருச்சு. ஷேப் அப்படி திருப்பிக்கணும். நான் ஃப்ரீ சைஸ் பேண்ட்டுங்கிறதுனால இந்த ஓரத்தில் இந்த 1 இன்ச்சு இங்கே வச்சுருக்குறோம். பட் அந்த ஷேப்புக்கு வந்து அப்படி கரெக்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா அங்கே போருக்கு 2.5 இன்ச்சு அந்த சென்டர் பாயிண்டில் எடுக்கும்போது இதில் நமக்கு கொஞ்சம் லூஸ் வந்து ஃப்ரண்ட்டில் கம்மியாக இருக்க மாதிரி தெரியும். அதையும் அதை பேலன்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா தொடையினுடைய லூஸு பாட்டம் ஓரளவுக்கு ஜாயிண்ட் இல்லாமலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேக்கினுடைய ரேசிங் பார்க்கணும். இந்த இடத்துல எடுத்துக்கோங்க.
1/4 இன்ச்சு சேர்த்து 22. இந்த 22 இன்ச்சு இருக்கிற இடத்துல நம்ம இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இடுப்பு வந்து சைடில் உள்ள ஸ்டிச்சிங் பிடிச்சிருவோம். இடுப்பு 44.5, 11 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு. இப்போ டாட்டுக்கு வந்து 1 இன்ச்சு வச்சுக்கிடுவோம். இப்போ இங்கே செக் பண்ணி பார்க்கணும். இப்போது ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராவே வந்து வைக்கலை, ஸ்டிச்சிங்க்கு எக்ஸ்ட்ரா வைக்கக்கூடியதை வைக்கலை, கரெக்டாகவே வச்சிட்டோம். அப்போது நமக்கு சீட்டு வந்து 49, 12.25 ப்ளஸ் 1 இன்ச்சு 13.25 பேக்குக்கு வைக்கணும். இந்த 13.25 பேக் வைக்கணும். நம்ம இதில் ஃப்ரண்ட்டில் வைக்காதனால இதில் இன்னொரு 1/2 இன்ச்சு கூட்டி வச்சுக்கணும். இதான் வந்து ஃப்ரண்ட்டு கம்மியாகும்போது ப்ளஸ் 1 இன்ச்சு வைக்கிறத 1.5 இன்ச்சாக வச்சிடணும். வச்சுட்டு இந்த லைனை வந்து ஃபினிஷ் பண்ணணும். இப்போ 1 இன்ச்சு டாட் வச்சோம். இப்போ அந்த டாட்டை வந்து டபுள் டாட் போடணுமா அப்படிங்கிறத வந்து எப்படி தீர்மானிக்கணும் அப்படின்னா, இந்த கிராசிங் இப்படி 1 இன்ச்சு டாட் வச்சு இப்படி பண்ணோம் அப்படின்னா இந்த டூமுடைய அகலம் வந்து கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி வெயிட் பாடி வரும்பொழுது அப்போ என்ன செய்யணும்னா, இன்னொரு டாட் வந்து டபுள் டாட் வந்து 1 இன்ச்சுக்கிட்ட பண்ணிக்கணும். அப்போது இதில் நீங்கள் கிராஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டூம் வந்து தேவையான அளவு டபுள் டாட் போடும்போது கிடச்சிரும். இப்படி கிடச்சிரும். இப்போ நீங்கள் இதில் டாட் வந்து டபுள் டாட் தேவையா சிங்கிள் டாட் தேவையாங்கிறத நம்ம இப்படி இந்த மாதிரி வந்து பண்ணிக்கணும். பேண்ட் ஸ்கேல் இங்கே ஒன்று காணும். அந்த பேக் டூம் வந்து இப்படி ரவுண்ட் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து பேண்ட் வந்து அப்படியே கட் பண்ணிடலாம் பேக்கை. அவ்வளோதான் மார்க்கிங்கு. இப்போ கட் பாக்கெட் மார்க் பண்ணணும். கட் பாக்கெட்டுக்கு வந்து மேலேருந்து 3 இன்ச்சு, ஒரு 1/4 இன்ச்சு கட் பாக்கெட்டு. இப்போ இந்த டாட் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த 2 டாட்டையும் இப்படி வந்து 2 ஃபஸ்ட்டு டாட் மார்க் பண்ண இடத்துல வச்சுட்டு இங்கே ஸ்டிச்சிங்க்கும் சைடில் கழிச்சிட்டு இப்படி வச்சு இந்த சென்டர் எடுத்துக்கோங்க. இதிலேருந்து கட் பாயிண்ட் மார்க் பண்ணணும். 5.25 இன்ச்சு கட் பாக்கெட்டு. இதிலேருந்து 1 இன்ச்சு இங்கே, இதிலேருந்து 1 இன்ச்சு இங்கே. இந்த டாட்டுக்கான மார்க் நம்ம வந்து பண்ணிடுறோம். லைட்டாக அப்படி கிராஸ் பண்ணிவிட்டு, அதே மாதிரி இந்த பக்கமும் அப்படி லைட்டாக கிராஸ் பண்ணிவிட்டு, இந்த டாட்டோட 1 இன்ச்சு ஷேரிங் வந்து 2 பக்கமும் இங்கிட்ட 1/2 இன்ச்சு, இங்கிட்ட 1/2 இன்ச்சு, அதே மாதிரி இதில் 1/2 இன்ச்சு, இதில் 1/2 இன்ச்சு. கட் பண்ணிக்கணும் டபுள் டாட்டு. இப்போ கட் பண்ணிடலாம் பேக்கை. இப்போ பேண்ட் வந்து ஜாயிண்ட் இல்லாமல் வந்ததுனால நம்ம இந்த பேண்ட் வந்து ஜாயிண்ட்டு வர்ற மாதிரி எதுவும் வந்துட்டால் சைடில் ஸ்டிச்சிங் போட்டு ஃப்ளாட் லைனிங் போடலான்னு பார்த்தோம். இப்போ ஜாயிண்ட் இல்லாமல் நீட்டாக கிடச்சதுனால சென்டர் கிரீஸ் போட்டு இந்த பேண்ட்டை ஸ்டிச் பண்ணிடலாம். அதனால் எக்ஸ்ட்ரா துணி வச்சு கட் பண்ணுறேன்.
ஏன்னா இந்த மாதிரி சைடில் தையல் இல்லாமல் வெளிப்பக்கம் தையல் போட மாட்டோம். அது ஃபினிஷிங் வந்து பேண்ட் வந்து கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். நம்ம டெய்லர் மேடில் ஃப்ளாட்டாக இருந்தால் வந்து தையல் போட்டு பண்ணுவோம். சத்தி சட்டை அடிச்சிட்ருக்குறானோ, முடிச்சுட்டு வரேன் நானா. இப்போ பேக்கில் தேவையான அளவுக்கு துணி வச்சுக்கலாம். இந்த மேலே மட்டும் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கிட்டோம்னா எக்ஸ்ட்ரா லூஸ் கூட்டி தேவைப்படுறது, லூஸ் கூட்டணும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு இருக்கும். பட் வெளியில் வந்து ஜாயிண்ட் வந்து தெரியாது. ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் போட்டு 2வது கூட்ட வண்டி இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கும் வந்து உள்ள துணி வச்சுருப்போம். பட் அயனிங் ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ பேண்ட் கட்டிங் முடிஞ்சிருச்சு. பேக்கினுடைய பொசிஷன் இது. ஜாயிண்ட் இல்லாமல் எடுத்துட்டோம். டபுள் பாக்கெட்டு பேக்கில் பேலன்ஸ் கட்டிங் போட்டு ஃப்ரீ சைஸ் பேண்ட் வரும் பொழுது இந்த மாதிரி கட்டிங் பண்ணி பாருங்கள். ஃபிட்டிங் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.